வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப முக்கியமான, ஆழமான விஷயத்த அலச போறோம். பூமியின் சுவாசம். இது வெறும் டேட்டாவோ புள்ளி விவரமா கிடையாதுங்க. நம்ம எல்லாருக்கும், குறிப்பா மனிதர்களுக்கும் இயற்கைக்கும் இருக்கிற அந்த நெருக்கமான உறவை பத்தின ஒரு அழகான உருவகம். சரி, நேரத்தை கடத்தாம நேரா விஷயத்துக்குள்ள போயிடலாமா? பூமி தன்னோட சுவாசத்தை நிறுத்திக்கிட்டா இல்ல மறந்துட்டா நமக்கு என்ன ஆகும்? கேட்கும்போதே கொஞ்சம் பகீர்னு இருக்குல்ல. ஆனா இதுதான் இன்னைக்கு நாம பார்க்க போற மைய கருத்து. யோசிச்சு பாருங்க, மூச்சு விட முடியாம பூமி திணறுனா நம்ம நிலைமை என்னாகும்? இதற்கான விடையத்தான் நம்ம தேட போறோம். ஒரு காலத்துல இந்த பூமி முழுக்க ஒரே பசுமையா செழிப்பா இருந்துச்சு. ஜஸ்ட் ஒரு நிமிஷம் கண்களை மூடி கற்பனை செஞ்சு பாருங்களேன். பல 100 வருஷங்களுக்கு முன்னாடி எந்த ஒரு செயற்கையான விஷயமும் இல்லாம நம்ம முன்னோர்கள் இயற்கையா வாழ்ந்த ஒரு சூப்பரான காலகட்டம் அது. எங்க திரும்பினாலும் பச்சை பசேல்னு ஒரு அமைதியான உலகம். அந்த பழைய காலத்துல என்ன ஸ்பெஷல் தெரியுமா? வானலாவ வளர்ந்து நிக்கிற செழிப்பான மரங்கள், சலசலன்னு ஓடுற சுத்தமான ஆறுகள், அப்புறம் எப்பவும் காதுல கேட்டுக்கிட்டே இருக்கிற பறவைகளோட சத்தம். இது மூணும் சேரும்போது மனுஷனும் இயற்கையும் எவ்வளோ கைகோர்த்து சந்தோஷமா வாழ்ந்திருக்காங்கங்கிற ஒரு அட்டகாசமான படம் நம்ம கண் முன்னாடி வருதில்ல? ஆனா, இங்க தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. ஒரு பக்கம் அந்த பழைய காலத்து அமைதி, அந்த மரங்கள், தூய்மையான தண்ணீர், பறவைகளோட பாட்டு. இன்னொரு பக்கம் வளர்ச்சி அப்படிங்கிற பேர்ல நாம உருவாக்குன ஒரு யதார்த்தம். ஈவரக்கமே இல்லாம வெட்டிச் சாய்க்கப்பட்ட காடுகள், குப்பைகளால நிறைஞ்ச ஆறுகள், கரும்புகை கக்குற தொழிற்சாலைகள். வளர்ச்சிங்கிற ஒற்றைச் சொல்லால இயற்கை எப்படி கொஞ்சம் கொஞ்சமா அழிக்கப்பட்டுச்சுன்னு இது ரொம்ப அப்பட்டமா காட்டுது. இந்த மாதிரியான கண்மூடித்தனமான வளர்ச்சியால என்ன ஆச்சு தெரியுமா? மெல்ல மெல்ல நம்ம பூமி சுவாசிக்க முடியாம திணற ஆரம்பிச்சிருச்சு. வானம் முழுக்க கரும்புகை மூடிக்குச்சு. பூமியோட நுரையீரலா இருந்த காடுகள் எல்லாம் காணாம போனதால இந்த ஒட்டுமொத்த கிரகமே மூச்சு திணற ஆரம்பிச்சிடுச்சுங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அப்படி மூச்சு திணற ஒரு உலகத்தோட நிலைமை எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? நம்ம உயிர் வாழ்றதுக்கு அத்தியாவசியமான ஆக்சிஜன் காத்துல இல்ல. சின்னஞ்சிறு குழந்தைகள் எல்லாம் வீட்டை விட்டு வெளியே வர முடியாம முடங்கி போயிட்டாங்க. மரங்களே இல்லாத இந்த உலகம் அடிப்படை வாழ்வாதாரமே இல்லாத ஒரு கொடுமையான வெற்றிடமா மாறிப்போச்சு. இந்த மாதிரி ஒரு இருண்ட சூழ்நிலையில இருந்து ஒரு மாசம குரல் கேக்குது. தாத்தா, தூய காற்று எப்படி இருக்கும்? நினைச்சு பாருங்க. இயற்கையோட அடிப்படை உரிமையான தூய காற்றை வாழ்க்கையில ஒரு முறை கூட அனுபவிக்காத ஒரு குழந்தை கேட்கிற இந்த கேள்வி அந்த உலகத்தோட முழு துயரத்தையும் ஒரு செகண்ட்ல நமக்கு உணர்த்திடுது இல்லையா? அந்த சின்ன பையனோட கேள்வி அந்த தாத்தாவோட கண்களை கலங்க வச்சிடுச்சு. ஏன்னா, மனுஷன் தன்னோட சொந்த எதிர்காலத்தையே தன் கையால அழிச்சிட்டான் அப்படிங்கிற கசப்பான உண்மை அவருக்கு மட்டும்தானே தெரியும். நம்ம சுயநலத்துக்காக எதிர்கால தலைமுறையோட வாழ்க்கையே நாம பறிச்சிட்டோமேங்கிற ஒரு ஆழமான குற்ற உணர்ச்சி அது. சரி, இப்போ இந்த மொத்த விஷயத்திலயும் ஒரு பெரிய திருப்புமுனை வருது. ஒன்று, இந்த ஒற்றை எண் எதை குறிக்குதுன்னு கெஸ் பண்ண முடியுதா? இத்தனை பெரிய அழிவுகளுக்கு பிறகும் இந்த ஒட்டுமொத்த உலகத்திலேயே உசிரோட மிச்சம் இருந்த ஒரே ஒரு மரத்தை குறிக்கிற எண் இது. மனித குலத்துக்கு எஞ்சி இருந்த ஒரே ஒரு சின்ன நம்பிக்கை. காலநிலை மாற்றத்தோட உச்சக்கட்ட விளிம்ப இதை விட யாராலையும் சொல்லிட முடியாது. அந்த ஒரே ஒரு மரத்துக்கு பக்கத்துல மட்டும்தான் இயற்கை இன்னும் கொஞ்சூண்டு உயிர்ப்போட சுவாசிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அதை நேர்ல பார்த்தப்போதான் மிச்சம் இருந்த மனுஷங்களுக்கு அவங்க செஞ்ச மாபெரும் தப்போட வீரியம் புரிய ஆரம்பிக்குது. முற்றிலுமான அழிவோட விளிம்புல நின்னு அந்த பசுமையை பார்த்தப்போதான் அவங்களுக்கு விழிப்புணர்வே வந்துச்சு. அந்த விழிப்புணர்வு ஒரு ரொம்ப அழகான செயலுக்கு வழிவகுத்துச்சு. மண்ணுல நடப்பட்ட ஒரு சின்ன விதை. அந்த இருண்ட உலகத்துல தன்னோட தாத்தா கிட்ட தூய காற்று எப்படி இருக்கும்னு கேட்டான் பாருங்க. அதே பையன் ஒரு சின்ன விதையை எடுத்து மண்ணுல ரொம்ப கவனமா நடுறான். இது வெறும் மரம் நடுற விஷயம் மட்டும் இல்லைங்க. கும்மிருட்டான ஒரு உலகத்துல ஒரு சின்ன பையன் தன் கையால ஏத்தி வச்ச ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையோட வெளிச்சம். அந்த விதையை நடும்போது அந்த பையன் சொன்ன வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் பெரியவனாகும்போது இந்த பூமி மீண்டும் சுவாசிக்க வேண்டும். வாவ், எவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு உறுதிமொழி பாருங்க. முன்னாடி இருந்தவங்க செஞ்ச பெரிய தப்ப வர்ற தலைமுறை தான் கைகளால திருத்தி எழுதும் அப்படிங்கிற ஒரு ஆழமான மெசேஜை இது நமக்கு தருது. அந்த சிறுவனோட ஒற்றை செயல் எப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான மாற்றத்தை உருவாக்கும்னு பாருங்களேன். ரொம்ப சிம்பிள். முதல் படி, ஒரு தனியாள் ஒரு விதைய நடுறான். 2வது படி, அதனால இயற்கை மறுமலர்ச்சி அடைஞ்சு பூமி மறுபடியும் சுவாசிக்க தொடங்குது. 3வது படி, மனித குலம் பிழைச்சு வாழுது. ஒரு சின்னஞ்சிறிய நல்ல விஷயம் எப்படி இந்த ஒட்டுமொத்த உலகத்தையே உயிர்ப்பிக்கும் அப்படிங்கறத இது ரொம்ப சூப்பரா விளக்குது. இப்ப நாம இந்த அலசலோட இறுதிக்கு வந்துட்டோம். ஒரு மரம் ஒரு உயிர் அப்படிங்கிற இந்த வார்த்தைகளை மனசுல நல்லா பதிய வச்சுக்கோங்க. ஏன்னா இது வெறும் கேட்டுட்டு போற கதை கிடையாது. இது நமக்கான ஒரு சவால். எதிர்காலத்தை பாதுகாக்கிற பொறுப்பு வேற யாருக்கிட்டையும் இல்ல, நம்ம ஒவ்வொருத்தர் கையிலேயும் தான் இருக்கு.
நீங்க சொல்லுங்க, உங்க வருங்கால சந்ததிக்காக நீங்க நடப்போற அந்த முதல் விதை எது? கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க. மீண்டும் இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான அலசல்ல சந்திப்போம். எல்லோரும் லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ண மறக்காதீங்க. அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி நண்பர்களே.